தாவேக்கன்ற கட்சியே இல்லைன்னு நான் சொல்ல வரேங்க. அது ரசிகர் மன்ற கூட்டம். நீங்கள் அதை கட்சின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. தம்பிக்கு அரசியல் பிடிக்காதான் நான் சொன்னேன். தம்பி அரசியல் வரவேணா நான் சொல்லவே இல்லையே. நானே ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன். தம்பி தம்பி உனக்கு இன்னத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத காரியம். நிம்மதியாக இருக்கிற சம்பாதிச்ச பணத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு போ. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வெயிலையும் மழையிலையும் நடிச்சிருக்கிற சம்பாதிச்ச காசு சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போன்னு நான் சொல்கிறேன். அதை விட்டு சும்மா நீ மக்களுக்கு சேவை செய்கிறதா நீ உனக்கு அந்த எண்ணமே கிடையாது. அந்த எண்ணம் இருந்தால் நான் எத்தனையோ பேட்டியில் நான் சொல்லிட்டேன். ஒரு 10 கிராமத்தை தத்தேடு அல்லது ஒரு 20 கிராமத்தை தத்தேடு, அந்த உள்ள மக்களுக்கு ஏதாவது சேவை செய் அப்படின்னு பலமுறை நான் சொல்லிட்டேன். நான் அந்த மாதிரி தான் செய்திருப்பார். அவர் முதலமைச்சர் ஆகன்ற எண்ணமே கிடையாது. அந்த எண்ணங்கள்லாம் அவருக்கு கிடையாது. அவர் இப்போ முதலமைச்சர் இல்லைன்னா அப்புறம் தாவேக்காவுக்கு யார் சார் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வருவோம்? அப்புறம் ஏன் தாவேக்கன்ற கட்சியே இல்லைன்னு நான் சொல்ல வரேங்க. அது ரசிகர் மன்ற கூட்டம். நீங்கள் அதை கட்சின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. இந்த ஊடகங்கள் தான் அதை பெருசாக போதகரம் ஆக்கி அதை கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னைக்காவது இது அரசியல் கட்சி அப்படின்னு உணர்வோடு கூட அவர் பேசியிருக்கிறாரா? தம்பி ஜோசப் விஜய் பேப்பரில் பார்க்காம பேசியிருக்கிறாரா? சொல்லுங்கள்.